பெரம்பூரில் இருந்து பிரச்சாரம் தொடங்கும் விஜய், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய நேரம் அதிரடி பேச்சு. தமிழக அரசியல் சூழலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை வடசென்னையின் முக்கிய பகுதியாகிய பேராம்பூர் தொகுதியிலிருந்து தொடங்குவதாக அறிவித்துள்ளார். வீட்டு வாசலில் இருந்து தொடங்க வேண்டும் விஜய் உணர்ச்சி பேச்சு. விஜய் தனது உரையில், நமக்கு பிடித்த இடம் தமிழ்நாடு முழுவதும்தான். ஆனால் நம்மை வளர்த்த இடத்திலிருந்து நம்ம அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு தொடங்குவது ஒரு நல்ல தொடக்கம் என்று கூறி, தனது அரசியல் பயணத்தை பெரம்பூரில் இருந்து தொடங்குவது ஒரு உணர்ச்சி சார்ந்த முடிவு என விளக்கினார். பெரம்பூர் மத நல்லிணக்கத்தின் சின்னம். பெரம்பூர் தொகுதியைப் பற்றி விஜய் குறிப்பிட்டது. லார்ட்ஸ் சர்ச், லக்ஷ்மி நார்சிம்ஹ பெருமல் டெம்பிள், பல புகழ்பெற்ற மசூதிகள், இவை அனைத்தும் சேர்ந்து பெரம்பூரை மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக உருவாக்குகின்றன. சட்டம் பாதுகாப்பு குறித்து கடும் விமர்சனம். விஜய் தனது உரையில் தற்போதைய ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது, அடிப்படை வசதிகள் குறைவு, பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நிலை. இது நாடா இல்ல காடா என்று கேள்வி எழுப்பினார். வேலைவாய்ப்பு ஊழல் குற்றச்சாட்டு. மேலும் அவர் கூறியதாவது, வேலைவாய்ப்பு குறைபாடு அதிகம், லஞ்சம் மூலம் வேலை வழங்கப்படுகின்றது, நகராட்சித் துறையில் பெரிய அளவில் ஊழல், இவை அனைத்தும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றன என்று குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் அரசு மீது குற்றச்சாட்டு. விஜய் மேலும், டாஸ்மாக் மூலம் பெரிய அளவில் ஊழல், அரசு மக்கள் நலனை புறக்கணித்துள்ளது என கூறி தற்போதைய ஆட்சியை கடுமையாக தாக்கினார். இந்த ஆட்சியை மாற்ற வேண்டிய நேரம் விஜய் அழைப்பு. உரையின் இறுதியில் விஜய், பாதுகாப்பும் வேலைவாய்ப்பும் இல்லாத இந்த ஆட்சியை மாற்ற வேண்டிய நேரம் இது என்று மக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். முடிவு. பெரம்பூரில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கும் விஜயின் இந்த உரை தேர்தல் அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வடசென்னையில் அவரது பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் அப்டேட்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்.